சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல, தனிமையில் அழாமல் இருப்பது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. எப்பொழுது உங்கள் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும். தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் முடியாது என்று எதுவுமே இல்லை. புத்தி சொல்கின்றவனுக்கு தகுதிகள் இருக்கின்றதா என்று கேட்காதே, அவன் சொல்லில் தப்பு இருக்கிறதா என்று மட்டும் பார். நீ யாருக்கும் பக்கத்திலேயே இருக்காதே, தூரமாகவே இரு. ஏனென்றால் பக்கத்தில் இருக்கும் இமையை பார்க்க முடியாத கண்கள் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பார்த்து விடுகின்றன. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகி சென்றது உன்னை தேடி வரும். செல்லும் பாதையில் வாழ்வில் எச்சூழலுக்கும் அஞ்சாதே. தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் உன்னில் ஏற்படாது. மனம் விட்டு வேதனை விலக்கு, உனக்கான பாதை தென்படும். நீ நிற்பது பயிற்சி தளம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். நீ எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாய் என்பதை உன் வயதை கொண்டு கணக்கிடாதே. நீ வாழ்ந்ததை கொண்டு கணக்கிட்டுப் பார். நீ இன்னும் வாழவில்லை என்பது புரியும். பகையெனில் நீ பகை கொள், நட்பெனில் நீ நட்பு கொள். எல்லோரையும் நம்புவது உன்னை முட்டாளாக்கும். உன்னை நம்பாமல் இருப்பது உன்னை கோழையாக்கும். அடுத்தவன் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர்கள் சொல்லும்படி வாழ். உனக்கும் உன் வாழ்விற்குமான அர்த்தங்கள் தேடு. உனக்கு பிடிக்காததை செய்து நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட உன் மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்ற பெயர் எடு. உருண்டோடும் வருடங்கள் உன்னை வளர்க்காது, காயங்களும் வழிகளுமே உன்னை வளர்க்கும். உன் வாழ்வை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. யாரையும் பகைக்காதே, பழிக்காதே. நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும், ஆனால் சாபம் விடுபவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள்.